ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா கிச்சன் சேனல். நான் உங்கள் பீனாஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புடலங்காய் போண்டா. வாங்க ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி செய்கிறன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புடலங்காவை இந்த மாதிரி தின் சைஸில் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எந்த ஷேப் வேணாலும் இருக்கலாம், பட் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பன்னீர் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வாயில் தட்டுப்படுற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க, தோலோடவே தட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயக்கீரை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டோம். இப்போ செய்முறையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக பாலக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாலாம் கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி கட் பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம இந்த கீரையை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் பாலக்கீரை மட்டும் இல்லாமல் வேறு எந்த கீரை இருந்தாலுமே சரி, அரைக்கீரை, சிறுகீரை, பாலக்கீரை, அதுக்கப்புறம் தண்டுக்கீரை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கீரையை நீங்கள் சேர்த்துக்கலாம், பரவாயில்ல. இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்ச வெங்காயம், தட்டி வச்ச பூண்டு, அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை, புடலங்காவை சேர்த்துக்கலாம். புடலங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இந்த பன்னீர் எல்லாமே ஒன்றும் பாதியமாக ஸ்க்ரம்பிள் பண்ணியிருக்கேன், வீட்லேயே செஞ்ச பன்னீர் இது. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு சோடா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடல மாவு, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம பாலக்கீரையிலலாம் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அது எந்த அளவுக்கு தண்ணி தேவைன்றது தெரியும். ஏற்கனவே நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா அப்புறமா தண்ணியாக ஆகிடும், போண்டா நல்லா வராது. அதனால் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக கூட இல்லாமல் இந்த அளவுக்கு போண்டா போடுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் சுட பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம குட்டி குட்டி போண்டாவாக போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த சைஸில் போடுங்க. ரொம்ப பெருசாக போட்டுட்டிங்கன்னா அது உள்ளே வேகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் குட்டி குட்டியாக நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கீரை சாப்பாடோட, அதுக்கப்புறமா சைட் டிஷ்ஷாக, ஃப்ரைட் ரைஸோட எல்லாத்தோடையே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், குயிக்காகவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான நம்ம புடலங்காய் போண்டா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மழை வர டைம்லலாம் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எப்போல்லாம் சைட் டிஷ் தேவைப்படுதோ அந்த டைம்லலாம் இந்த மாதிரி ஹெல்தி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.